தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல். நம்மை போல எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 17 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஜனாதிபதி அல்லது துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறாமல் ஓவல் அலுவலகத்தில் அமெரிக்க நாட்டினுடைய 38வது ஜனாதிபதியாக ஜெரால்டு போர்ட் அவர்கள் பதவியேற்றார். வெள்ளை மாளிகைக்குள் செல்ல ஆசைப்பட்டிராத ஒரு நபர். ஜெனட்டின் சபையினுடைய சபாநாயகராக மட்டும் இருக்க விரும்பினவர். 8 ஆண்டுகள் சிறுபான்மை மக்களுடைய தலைவராகவும் செயல்பட்டவர். இந்த சமயத்துல தான் துணை ஜனாதிபதியான ஸ்பீரோ அக்னி என்பவர் மீத ஊழல் குற்றச்சாட்டு எழும்புது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த பதவியை விட்டு ராஜினாமா செய்து விட்டு போறார். அந்த பதவிக்கு யாராவது வரணுமே அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் நிக்சன் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செனட்டிக் சபையினுடைய தலைவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போர்ட் அவர்களை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட நேமை பரிந்துரைக்கிறார். ஆனால் ரிச்சர்ட் நிக்சன் அவர்களும் வாட்டர்கேட் என்ற ஊழலுடைய விமர்சனத்திற்குள்ளாகி அவரும் தன்னுடைய பதவியை இழந்துவிட்ட சூழ்நிலையில அந்த பதவிக்கு ஜனாதிபதியாக ஜெரால்டு போர்ட் அவர்கள் அங்கு அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் பதவியேற்ற பிற்பாடு இவ்வாறாக கூறினார், இந்த மகத்தான பொறுப்பை நான் நாடவில்லை, ஆனாலும் இதை தட்டி கழிக்க விரும்புவதுமில்லை என்று கூறினார். இதே போலதான் வேதாகமத்தினுடைய எழுத்தாளர்களும் இந்த மனநிலையை தான் பிரதிபலித்தார்கள். இந்த வேதாகமத்தினுடைய எழுத்தாளர்கள் எல்லாருமே இப்போ எப்படி நம்ம ஜெரால்டு போர்ட் அவர்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. தேவன் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பை மாத்திரமே செய்ய விரும்பினார்களே தவிர எங்கேயுமே வந்துட்டு என்ன பண்ணல, அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் தான் இந்த வேதாகமத்தை எழுதினவர்கள், இந்த புத்தகத்தை எழுதினவர்கள் என்று என்ன பண்ணல, தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. வேதாகமத்தை எழுதியவர்கள் அநேகர் எங்கேயுமே தன்னுடைய சுய பெருமைகளை குறித்து அவர்கள் பேசினது கிடையாது. எல்லாருமே தன்னை தாழ்த்தினார்கள். தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவியாக மாத்திரமே அங்கு செயல்பட்டார்கள். அப்படிதான் இந்த ஜெரால்ட் போர்ட் என்பவரும் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக அவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேவன் இந்த தேவ மனிதர்களுக்கு பதிலாக ஒருவேளை தேவதூதர்களை வைத்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இந்த வேதாகமத்தை எளிமையாக எழுதி முடித்திருந்திருக்கலாம். ஏன் 1500 வருட காலங்களாக அவர்கள் இந்த வேதாகமத்தை எழுத வேண்டும்? காரணம், நம்மை போல பாடுள்ள மனுஷர்களை வைத்துதான் தேவன் எழுத விரும்பினார். நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் இந்த வேதாகமத்தை எழுதியது நமக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. ஒருவேளை தேவதூதர்கள் எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தேவதூதர்கள் தானே எழுதுனாங்க, அவங்களுக்கு நம்மளை பற்றின என்ன கஷ்டம் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் எழுதியிருக்கிறதுனால அதை நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த தேவ மனிதர்கள் கடினமான சூழ்நிலையிலும் கூட தேவனை விடாது இருந்தார்கள். நாமளும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எழும். அதற்காக தான் தேவன் நம்மை போல பாடுள்ள மனிதர்களை தேவன் தேர்ந்தெடுத்து எழுத வைத்தார். ரொம்ப மிகப்பெரிய பாவம் செய்த தாவீது கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த வேதாகமத்தில் உள்ள ஒரு பகுதியை எழுதியிருக்கிறாங்க. ஸோ அநேகர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை தேவன் கொடுத்த போது அதை தட்டி இழித்து ஓட விரும்பவில்லை, அதை செயல்படுத்த முன் சென்றார்கள் என்று குறித்து நாம் பார்க்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம கையில் அது இவ்வளோ பிரகாசமாக ஒளியோட வெளிச்சமாக இருக்கிறது. உங்களை போல என்னை போல பாடுள்ள மனிதர்கள் எழுதியதன் விளைவாக தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அது மிகப்பெரிய ஒரு ஒளியாக நம்ம இடத்துல இருக்கிறது. அப்படி என்று சொன்னார், நம்மை போல மனிதர்கள் தான் வேதாகமத்தை எழுதியிருக்கிறார்கள். நம்மை போல மோசமான சூழ்நிலைகளும் காலநிலைகளும் பிரச்சனைகளும் சோர்வுகளும் பலவீனங்களும் உள்ள சமயத்தில்தான் அவர்களும் தன்னை தேவன் அழைத்த போது, தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்பை செய்ய சொல்லும் போது அவர் நேர்த்தியாக செய்தார்கள். அதனால்தான் அவர்கள் வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் நாம் நேர்த்தியாக செய்ய வேண்டும். என்ன அப்படின்னா, நம்ம கையில் இப்போ வேதாகமம் இருக்கு. அந்த வேதாகமத்தை நாம் வாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை வாசிப்போம், அநேகருக்கு ஒளியாக கொண்டு செல்வோம். இன்றைக்கான மருத்துவ செய்தி, பெரண்டை. இது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த பெரண்டையை நம்ம சட்னி அரைச்சி அல்லது குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் பசி இல்லாதவங்களுக்கு கூட பசி எடுப்பதை தூண்டுவதற்கு இது உதவியாக இருக்கும். நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடலாம். ஸோ வயிறுக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் நாளைக்கு தெய்வீக ஆற்றல் மூலமாக சந்திக்கிறேன். ஆமென்.